12 ஏர் இந்தியா விமானங்கள் ரத்து. இன்று மட்டும் சென்னையில் இருந்து புறப்படவிருந்த 12 ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் ரத்தாகியுள்ளன. தொடர்ந்து ஏர் இந்தியா விமானங்கள் ரத்தாவதற்கு வானிலையை காரணமாக கூறினாலும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இன்று சேவைகளை ரத்து செய்வதற்கு நிர்வாக காரணங்களை மட்டுமே குறிப்பிட்டுள்ளது. முன்பதிவு செய்தவர்களுக்கு ரீஃபண்ட் அளிக்கப்படுவதாகவும் நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடங்கியது திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலின் தலைமையில் திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டம் தொடங்கியது. கட்சி பணிகள், சட்டமன்ற தேர்தல் நடவடிக்கைகள், கூட்டணி பேச்சுவார்த்தை, மாவட்ட செயலாளர்களின் தேர்தல் பணி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். மேலும் திருச்சியில் பொதுக்குழு கூட்டம் நடத்துவது குறித்து ஆலோசிப்பதாக கூறப்படுகிறது. அரசு ஊழியர்களுக்கே பாதுகாப்பு இல்லையா? தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. தஞ்சாவூரில் அரசு மேல்நிலைப்பள்ளி ஒன்றில் தமிழ் ஆசிரியையாக பணிபுரிந்து வந்த ரமணி வயது 25 குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். ஒரு வாரத்துக்கு முன்புதான் கிண்டி அரசு ஹாஸ்பிட்டலில் மருத்துவர் பாலாஜி கத்தியால் சரமாரியாக குத்தப்பட்டார். தொடர்ந்து நடக்கும் இதுபோன்ற சம்பவங்களால் அரசு ஊழியர்கள் அச்சமடைந்துள்ளனர். கஸ்தூரியை வெளியே விடுங்க ப்ளீஸ், அவங்க பாவம். நடிகை கஸ்தூரியோட பெயில் பெட்டிஷன்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? தனக்கு ஆட்டிசம் பாதித்த ஒரு மகன் இருப்பதாகவும் அவரை தனியாத்தான் கவனிச்சிட்டு வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க. இதனால் கஸ்தூரி தப்பே செஞ்சிருந்தாலும் அவங்கள் ஜெயில்ல இருந்து வெளியே விட்டுடுங்கன்னு சமூக வலைதளங்கள்ல கோரிக்கை எழுந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு தாய் முக்கியம்தானே?